பாலம் பாலமாக வெடித்து காணப்படும் சுவர்கள், மேற்கூரையின் ஓட்டைகளில் எட்டி பார்க்கும் சூரியன், தொட்டாலே ஷாக்கடிப்பது போல் காணப்படும் சுவிட்ச் பாக்ஸ்கள், அருந்து தொங்கும் உயர் மின் அழுத்த கம்பிகள், எந்நேரத்தில் என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் நாளை கடத்தும் மக்கள். இந்த காட்சிகள் அனைத்தும் திருப்பூர் பெருமாநல்லூர் சந்தைப்பேட்டையில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில்தான். 1990ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போரின் போது உயிருக்கு அஞ்சி அண்டை நாடுகளுக்கு படையெடுத்த மக்கள் ராமேஸ்வரம் வழியாக படகுகளில் தமிழக எல்லைக்குள் நுழைந்தனர். அவர்களை மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பிய அரசு ஆங்காங்கே முகாம்களை அமைத்து தங்க வைத்தது. அந்த வகையில் திருப்பூர் பெருமாநல்லூர் சந்தைப்பேட்டை பகுதிக்கு 60 இலங்கை அகதிகளின் குடும்பங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் குடிசை வீடுகளாக தொடங்கப்பட்ட இலங்கை அகதிகள் முகாம் பின்னர் 7 அடி உயரத்தில் 10க்கு 10 அகலத்தில் ஆஸ்பெட்டாஸ் மற்றும் ஓடுகளால் ஆன வீடுகளாக தரம் உயர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வீட்டில் வசித்து வரும் இலங்கை அகதிகள் தங்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து வாழ்க்கையை கடத்தி வருகின்றனர். தற்போது வீட்டின் சுவர்கள் பாலம் பாலமாக வெடித்தும் மேற்கூரை எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் நாட்களை கடத்தி வருவதாக கூறும் இலங்கை அகதிகள் 10க்கு 10 வீட்டில் 2 மகன்கள் மருமகள்கள் என 7 பேர் தங்குவதாக கூறுவது வேதனையின் உச்சம் என்றே கூற வேண்டும். கையை காலை நீட்டி படுத்து நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை என கூறும் இவர்கள் 30 ஆண்டுகள் கடந்தும் தாங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இன்றி அதே வீடுகளில் வசித்து வருவதாக கவலை தெரிவித்தனர். அந்த வீடுகளை வச்சுக்கிட்டு ஒழுகிட்டு இருக்க முடியாத தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துற சேர்ந்துமா சாப்பிட்டு இந்த பிள்ளைக்கு வலிப்பு வரும். கட்டுமையான 35 வயசு ஆச்சு. 30 வருஷம் அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் சார். அதனால எங்களுக்கு தயவு செய்து வீடு எப்படியோ 7 பேர் என் மாயமார் 2 பேர் கல்யாணம் முடிச்சு என்னோட தான் இருக்காங்க சார். அடிக்கடி மரக்கிளைகள் முறிந்து வீடுகளின் மேல் விழுவதால் 80% வீடுகள் எந்த நேரமும் விபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மழை தண்ணியெல்லாம் உள்ள வந்துடும். மழை பெய்யறப்போ வீடு பூரா மேலே கூரை எல்லாமே ஒழுகிட்டே இருக்கும். சாக்கடை தண்ணி எல்லாமே உள்ளதான் வரும். பூச்சியெல்லாம் வந்துடுது அடிக்கடி. இப்போ தூங்குறதுக்கும் பயமாக இருக்குது. குழந்தைங்களும் வச்சுருக்காங்க, நிறைய வயசானவங்களாம் இருக்கிறாங்க. மழை வந்தால் தண்ணி நிற்கிது. எங்களுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுங்க போதும். தூரம் பக்கம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இலங்கை அகதிகள் முகாமின் மேல் செல்லும் உயர் மின் அழுத்த கம்பி ஆங்காங்கே அருந்து தொங்குவதால் மழைக்காலங்களில் வீட்டின் சுவர்களில் மின்சாரம் பாய்வதாக கூறும் மக்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்படுவதாக கூறினர். வீடு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறதுனால ரொம்ப வயசானவங்க, வயசு பிள்ளைங்க, கை குழந்தைங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் 10 வீடு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேயே தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 33 வருஷமா இருந்துட்டு எதுவுமே சொல்லுங்க. எங்களுக்கு வீட்டுக்காக நாங்கள் போகிறோம். எங்கள் வீடு மட்டும் கட்டித்தர சொல்லுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எல்லாரும் போகணும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.